ஹே காய்ஸ், வெல்கம் டு ராகுல் ரேண்டம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியல்மி 6 ப்ரோவுடைய பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரியல்மி 6 ப்ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே ஐ பட்டனில் இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 730G சிப்செட் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவு பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்போவும் போலவே நம்ம பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா இதோட பெஞ்ச் மார்க் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோடைய ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸ் ரன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா எந்த அளவு ஹீட் ஆகுது அண்ட் இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா எந்த அளவு நம்ம பேட்ரி ட்ரெயின் ஆகிருக்கு அண்ட் எந்த அளவு பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிருக்கு அப்படின்றத தான் இந்த 3வது ரவுண்டில் பார்ப்போம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ரவுண்டில் பார்க்கலாம். நம்ம இன்னொன்று உங்களுக்கு காட்டணும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா வச்ச உடனே அன்லாக் ஆகுது. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே அன்லாக் ஆகுது. ஸோ அதுவும் ஒரு சின்ன விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெஞ்ச் மார்க்கை ரன் பண்ணலாம். ஸோ பெஞ்ச் மார்க்ஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம Antutu அப்படின்ற அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம பெஞ்ச் மார்க்கை இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பெஞ்ச் மார்க்கை ரன் ஆகிட்டுருக்கு. அண்டு ரன் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை சொல்லிடுறேன். ரியல்மி 6 ப்ரோவில் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 720G அப்படின்ற ஒரு சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 8 nm சிப்செட். இது கூடவே பார்த்திங்கன்னா நமக்கு ஜிபியூவை பார்த்திங்கன்னா அட்ரினோ 618 அப்படின்ற ஒரு ஜிபியூவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். ஸோ இப்போ நான் டெஸ்ட் பண்ணுற மொபைல் பார்த்திங்கன்னா அண்டு இது பார்த்திங்கன்னா 6/128 அண்ட் 8/128 அப்படின்ற எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 ஆப்ஷனும் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்திங்கன்னா நமக்கு 4300 mAhக்கான பேட்ரி கொடுத்துருக்காங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் இருக்குது. இந்த டெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு 67%க்கான பேட்ரி இருக்குது. அண்டு நம்ம டெஸ்ட்டை முடிக்க சொல்ல எந்த அளவு பேட்ரி கம்மியாக இருக்குது அண்ட் எந்த அளவு பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றதையே நம்ம பார்த்துடலாம். நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 2,78,033 கிட்டத்தட்ட 2,75,000 மேலேயே ரீச் பண்ணியிருக்கோம். அண்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 30லேருந்து ஒரு 34 அதான் பீக் 34.8 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் பேட்ரி பார்த்திங்கன்னா 3% டவுன் ஆகிருக்கு. ஸ்டார்ட் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா 67% இருந்தது, இப்போ பார்த்திங்கன்னா 64 இருக்குது. ஸோ ஹீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அளவு ஆகிருக்கு. ரொம்பலாம் ஆகவே இல்லை, ஹீட்டிங்கே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இதில் 4% அப்படின்னு காட்டுது, பட் 4 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு காட்டுது. ஸோ 4 டிகிரி செல்சியஸ் ஏறின மாதிரிலாம் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டு பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேம் ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ எந்த அளவு பார்த்திங்கன்னா அது பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ கேம்ஸ் அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்திங்கன்னா இந்த மொபைலில், அதாவது ரியல்மி மொபைல்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது கேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பவரை பார்த்திங்கன்னா நம்ம இதை யூஸ் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வர முடியும். ஸோ லோ பவர் மோடு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 20% 30 தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லோ பவர் மோடை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்போது நீங்கள் கேம்ஸ் பார்த்திங்கன்னா ஆடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அண்ட் பேலன்ஸ் மோடு அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சவுண்ட் எஃபெக்டும் இங்கே வருது. ஸோ பேலன்ஸ் மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேம்ஸ் பார்த்திங்கன்னா ரன் பண்ண போகிறீங்க, பட் ரொம்ப ஹெவி கேம்ஸ்லாம் கிடையாது. இது பார்த்திங்கன்னா நார்மல் கேம்ஸ் அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த மோடை ஆன் பண்ணிக்கலாம். அண்ட் காம்படிஷன் மோட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணும்போது ஸோ இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பவரை பார்த்திங்கன்னா இது அவுட்புட் கொடுக்க பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணோம். அண்ட் இந்த மோடில் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாகவே ட்ரெயின் ஆகிடும். அண்ட் இந்த மோடில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக சில 3 ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ண சொல்ல பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் வருது.
ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக் நோட்டிஃபிகேஷன்ஸ், ரெண்டாவது ரிஜெக்ட் கால்ஸ், மூணாவது பிளாக் கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ், நாலாவது பார்த்தீங்கன்னா அலோ கால்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம எதனா நோட்டிஃபிகேஷன் வந்தால் பிளாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டெஸ்ட் பண்ண போகிற கேம் பார்த்தீங்கன்னா PUBG மொபைல். ஸோ எப்போவும் போலவே நம்ம அதே கேமே டெஸ்ட் பண்ணிடலாம். நம்மளுக்கு பழகப்பட்ட கேம், அதனால் அதே டெஸ்ட் பண்ணிடலாம். மோடு பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ் மோடில் தான் வச்சுருக்கேன். அண்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணியும் வச்சுருக்கேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஸோ ஸ்டார்ட் அப் டைம். பேட்ரி பார்த்தீங்கன்னா 62% இருக்குது. அண்டு பேட்ரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 33 டிகிரி செல்சியஸ். அண்டு CPU டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 43.5 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தில் பார்த்தீங்கன்னா அல்ட்ராவில் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அண்டு பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா, அண்ட் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா ஹை வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்மூத் அல்ட்ராலேயே வச்சிடலாம். ஸோ நம்ம ஸ்மூத் அண்ட் அல்ட்ராலேயே வச்சிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜைரோஸ்கோப்பும் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜைரோஸ்கோப் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. சவுண்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜைரோஸ்கோப் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லணும். செம்ம ரெஸ்பான்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்டு டச் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டச் ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. சரி, ஆடுவோம். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அண்டு எனக்கு பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாட பார்த்தீங்கன்னா வாட்டமே வரல அப்படின்னு தான் சொல்லணும். ஓரளவு தான் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்புறம் கேமரா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிட்டு அப்புறம் இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னா விளையாடி காட்டுறேன். ஒரு வழியாக மேட்ச் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். அண்டு இது டீமில் எவனுமே காணுங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக ஒரு மேட்ச் ஆடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸுக்கான ஹை ரெஸ் ஆடியோ சப்போர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிற மாதிரியும் இங்கே இருக்குது. ஸோ நான் ஸ்மார்ட்டில் வச்சிடுறேன். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம போட்டோட இந்த நெக் பேண்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ போட் ராக்கர்ஸ் 255F அப்படின்ற இந்த மாடலில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆங்கிளை பார்த்தீங்கன்னா லைட்டாக மாற்றிருப்பேன். அண்ட் இப்போது கேமிங்கை பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஹெட்ஃபோன்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹெட்ஃபோன்ஸ் அந்த டால்பி அட்மாஸையும் பார்த்தீங்கன்னா எனபிளாக இருக்குது. அதனால் அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன் ரெக்கார்டை நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ரெக்கார்டு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிஸ்டம் சவுண்டை பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக தான் ஆன் பண்ணேன்.
இப்போ ஒரு TDM ஸ்டார்ட் பண்ணிடலாம். Let's go. The blue team has scored for the first time. Expired. Reloading. Nice shot. No mercy. Killed. Target down. No mercy. அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு மேட்ச்சு. 39. Half of the Blue match is team over, victory. and the blue team is in the lead. பரவாயில்ல, நம்ம 11 கில் அடிச்சிருக்கோம். அண்ட் எஃபெக்ட் சவுண்ட் குவாலிட்டிலாம் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஸோ இப்போதைக்கு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எந்த விதமான இஷ்யூவும் இல்லை. ஸோ நம்ம இப்போது HD கிராஃபிக்ஸில் ஒரு தடவை பார்க்கலாமா? No mercy. குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவுலாம் நல்லா இல்லை. ஸோ இந்த ஃப்ளிக்கரிங்லாம் இருக்குங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் அதிகமாகவே வருது. ஸோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தாலே தெரியும், FPS பார்த்தீங்கன்னா 30 வரைக்கும் தான் வருது FPS. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டேன். கேம் பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டுடலாம். கேமிங் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு முடிச்சிட்டோம். அண்ட் இப்போது நம்ம டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி பார்த்தீங்கன்னா 55% இருக்குது. அண்ட் டெம்பரேச்சர், அதாவது பேட்டரி டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36.8 டிகிரி செல்சியஸில் இருக்குது. CPU டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 43.8 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 டிகிரி தான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா அந்தளவு ஹீட் ஆகிருக்கா அப்படின்றத இப்போ டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ பேக் கேஸ் போட்டு தான் விளையாடிருக்கேன், அதனால் கண்டிப்பாக ஹீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆகிருக்கணும். பேக் கேஸ் போடாமல் ஆடிருந்தால் அவ்வளோவா ஆயிருக்காது. ஸோ இப்போ நம்ம பேக் கேஸ் கழட்டிட்டேன். டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபீல்லாம் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை. ஸ்லைட்டாக தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை, ஸ்லைட்டாக தான் இருக்குது. ஹெவி கேமிங்க்கே பார்த்திங்கன்னா ஸ்லைட் ஹீட்டிங் தான் இருக்குது, ரொம்பலாம் ஹீட் ஆகலை. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டான ஹீட்டிங்ஸ் தான் இருக்குது, ரொம்பலாம் ஹெவியாலாம் ஹீட்டிங் இஷ்யூ இதில் இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ பார்த்திங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ கிடையாது இந்த மொபைலில், பட் ஸ்லைட் ஹீட்டிங் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கண்டினியூஸாக ஹெவி கேமிங்கே நீங்கள் ஆடிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லைட் ஹீட்டிங் வரும், பட் ரொம்ப ஹெவி ஹீட்டிங் இருக்காது. அதுவும் நீங்கள் ரொம்ப பெரிய கேசஸ்லாம், அந்த மாதிரி கேஸ்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் கேஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் ஹெவியான கேஸஸ், பல்கான கேஸஸ்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேமிங்க்கு இந்த மொபைல் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மொபைலை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்னாப்ட்ராகன் 720G பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு பார்த்திங்கன்னா கம்மி தான். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 730G இல்லை 732 இருக்கிற X3 கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம், போக்கோ X3. அப்படி இல்லைனா கேமிங் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஹீலியோ சைடு போகலாம். ஸோ ஹீலியோ பார்த்திங்கன்னா ஹீலியோ G90T பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும், பட் இருந்தாலும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரெட்மி Note 8 Pro அண்ட் realme 6 இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஹீலியோவுடைய G90T அப்படின்ற ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ணுறாங்க. நார்சோ 20 Pro கூட நீங்கள் வாங்கலாம். ஸோ நார்சோ 20 Pro பார்த்திங்கன்னா ஹீலியோவுடைய G95 அப்படின்ற ஒரு கேமிங் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிப்செட் அப்படின்னு சொல்லலாம் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ இந்த ப்ரைஸில் நீங்கள் இந்த மொபைல் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கேமிங்க்கு நான் அவ்வளோவா இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கவங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் அண்ட் டெக் ரிவ்யூஸ்லாம் அடிக்கடி நான் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பிளேலிஸ்ட்டும் இங்கே நான் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லேயும் நான் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.